வழங்கப்படுவதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்தது. அதை கேள்விப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 35 வருஷத்துக்கு பிறகு அந்த 400 பேருக்கு இன்றைக்கு இந்த மேடையில பட்டா வழங்கப்பட இருக்கின்றது. பொதுவாக இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் அடிப்படையான தேவை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியை அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவைகளை நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருபடி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தார். அண்ணா நூற்றாண்டுல முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மாதம் 5 கிலோ வரை விலையில்லா அரிசியை கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்குன அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் தான். உடுத்த உடை அப்படின்னு வரும்போது திராவிட இயக்கத்திற்கும் நெசவாளர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றைக்கு நெசவு தொழில் உயிர் போட்டிருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான். இதில் 3வது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் என்பது. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைக்கணும்னு குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதன்முறை ஆரம்பிச்சவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மேம்படுத்தி இருக்கிறாங்க. சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நிறைவேற்றி வச்சார். அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான அந்த பட்டாவும் முக்கியம். பட்டாதான் உங்க வீட்டுக்கான சட்டப்பூர்வ வட சென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதே வட சென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா உருவெடுத்து இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கலாம், நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை, சாதனைகளை நீங்க 4 பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும். இன்னைக்கு 1500 பட்டாவை கொடுத்திருக்கோம். இதோட இது முடிய போறதில்லை. இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் 18,000 பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது. விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காம உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு KKS ராமச்சந்திரன் அவர்களுக்கும்